அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் பவன் கல்யாண் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற ஹரிஹர வீரமல்லு திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஜோதி கிருஷ்ணா இயக்கியிருக்கிறாரு. ஏஎம் ரத்னம் மற்றும் தயாகர் ராவ் இருவரும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. பவன் கல்யாணுடன் இணைந்து நிதி அகர்வால், பாபி தியோல், சத்யராஜ், சுனில், அனுசுயா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1600களில் இந்த படத்தின் கதை நடக்கின்றது. ராபின்ஹுட் போல நவாப் ஆட்களிடமிருந்து திருடும் பொருட்களை ஏழை மக்களுக்கு கொடுத்து மக்கள் தலைவனாக வாழ்ந்து வருகின்றார் வீரமல்லு என்கின்ற பவன் கல்யாண். நவாபுக்கு செல்ல வேண்டிய வைரங்களையும் அவர் கொள்ளையடித்து வருகின்றார். பஞ்சமி என்கின்ற நிதி அகர்வாலை பார்த்ததும் அவள் மீது காதலில் விழுகின்றார். அதுவே அவருக்கு ஆபத்தாக முடிகின்றது. வைரங்களை திருடும்போது வஞ்சகத்தால் நவாபிடம் மாட்டிக்கொள்கின்றார். ஆனால் இவரது திருடும் திறமையை கண்டு பூரித்து போன நவாப் இவரை வைத்து இங்கே இருந்து டெல்லிக்கு திருடப்பட்ட நம்முடைய கோஹினூர் வைரத்தை எப்படியாவது மீட்க வேண்டும் என அவுரங்கசீப் என்கின்ற பாபி தியோரிடமிருந்து கோஹினூர் வைரத்தை திருட அனுப்பி வைக்கின்றார். அவுரங்கசீப்பிடம் இருந்து வீரமல்லு கோஹினூர் வைரத்தை மீட்டு கொண்டு வந்தாரா? அவுரங்கசீப்புக்கும் ஹரிஹர வீரமல்லுவுக்கும் உள்ள முன்பகை என்ன, அவருடைய தனி மிஷன் என்ன என்பதுதான் இந்த படத்தின் மீத கதை. கதாநாயகனாக பவன் கல்யாண் நடிப்பிலும் நடனத்திலும் சண்டை காட்சியிலும் சிறப்பாக நடித்துள்ளார். கதாநாயகியாக நிதி அகர்வால் கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். சத்யராஜ், சுனில், அனுசுயா என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். கீரவாணியின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் படத்திற்கு பெரிய பலம். முதல் பாதி படம் விறுவிறுப்பாக சென்ற நிலையில் இரண்டாம் பாதியும் இன்னும் விறுவிறுப்பாக சென்றிருக்கலாம். இயக்குனருக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.